கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கலங்காதீங்க. சில நேர வேளையில் நீங்கள் ஏதாவது காரியங்களை முயற்சி எடுத்து வாய்க்காமல் இருக்கலாம். ஏதாவது காரியத்தில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். இந்த பூமியில் வாழக்கூடாது நினச்சிருக்கலாம். நினைக்காதீங்க. தோற்றது முடிவல்ல, நினைச்சது கிடைக்காம இருக்கிறதும் முடிவல்ல. அன்று ஏதோ ஒன்று உங்களுக்கு வச்சுருக்காரு, அதை அவர் உங்களுக்கு தருவார். அதனால் தைரியமாக இருங்க. சரியா? இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேச போகிறார். விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 32:9 வசனம். சங்கீதம் 32:9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போல இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா குதிரை நல்ல வீரியம் உள்ளது தான், யுத்த களத்தில் கூட பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அது கடிவாளம் அதுக்கு போடணும், அதுக்கு ஒரு வார், அதை அடிக்கிறதுக்கு ஒரு வார் வைத்திருக்கணும். அப்போ தான் அது சொல்லுப்படி கேட்கும் பாருங்க. இல்லைன்னா அது கேட்காது. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லை. அதுபோல் நமக்கும் கடிவாளம் போடணும், நமக்கு ஒரு வாரை வச்சு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம புத்தியாக செயல்படணும். ஒருவர் சொல்லும் போதே நம்ம கேட்டு செய்யணும். புத்தியாக ஒவ்வொரு காரியத்தை நடப்பிப்பது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பாருங்கள். அதாவது புத்தி இல்லாத குதிரையை போல், புத்தி இல்லாத கோவேறு கழுதை போலமே இருக்கக்கூடாது. புத்தி இல்லாமல் நடக்கிறது. சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், சிலரை பார்த்து என்ன செய்கிறது, புத்தி இல்லாமல் கேட்டு போயிட்டான். எல்லா சூழ்நிலை நல்லா தான் இருந்துச்சு, அப்பா அம்மா நல்லா தான் பார்த்தாங்க, எல்லா வழியிலும் இருந்துச்சு. அவன் புத்தி இல்லாமல் குடிச்சுக்கிட்டு நாசம் ஆகிட்டு, அது இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு, ஒரு கல்யாணம் அவனை இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு கடைசியில் அழிஞ்சு கிடக்கிறான் பாருங்கள். புத்தி இல்லாமல் கெட்டிருக்கான். எல்லாரும் சொன்னாங்க, கேட்கல. எல்லாரும் சொன்னதை கேட்டிருந்தா, அவன் அப்பா அம்மா சொன்னதை கேட்டிருந்தா, அதன் பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ புத்தி இல்லாதவன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையை கெடுத்துட்டான். அதனால் இன்றைக்கி உங்களோடு கர்த்தர் பேசுகிறாரு. நீங்கள் புத்தி இல்லாதவங்கள இருக்க மாட்டீங்க, புத்தி உள்ளவங்கள ஆண்டவர் மாற்றுவார். ஒரு காரியத்தை சிந்தித்து யோசித்து செய்ய போகிறீங்க. தேவையில்லை காரியத்தை செய்ய மாட்டீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மேன்மைகள் உண்டாக போகுது. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். புத்தி இல்லாத ஆண்டவரே, அந்த குதிரையைப் போல இருக்காமல் உம்முடைய பிள்ளைகள் புத்தியுள்ளவர்களாய் வாழ்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். அவங்க செய்கிற வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், ஊழிய பாதையில் விசேஷித்த அறிவும் புத்தியும் கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். பண நெருக்கடிகள் விலகட்டும், கடன் பாரங்கள் விலகட்டும், கஷ்டங்கள் விலகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய ஊழியக்காரன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அதே போல் திருமண நிலை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். சாட்சி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.